இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழம்பு கூட்டு சாப்பாடு. வர்ஷினி, ஓரளவுக்கு சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன். நான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற 9 சுமங்கலி பெண்களை நம்ம வீட்ல விருந்து இருக்குன்னு சாப்பிட கூட்டிட்டு வரேன். நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். அக்கா, இந்த இசை எங்க போறா? வேற எங்க போவா? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து 9 சுமங்கலிக்கும் சமைச்சு முடிச்சிட்டாளுங்க. இப்ப ஆளு கூப்பிடணும்ல, அதுக்குதான் கிளம்புறோம். ஓஹோ, அக்கா நாமளும் போலாம். ஏதாவது பேசி அவங்க யாரையுமே சாப்பிட விடாம பண்ணிடலாம். அதுவும் சரிதான். சரி சரி, வா வா. அக்கா, நாம பண்ண வேலை நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுல. தெரியல ஸ்ரீஜா, ஆமான்னு சொல்லி நம்ம சந்தோஷம் கூட பட முடியல. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, நாமளும் இந்த பிளான்ல ஜெயிச்சிடலாம், அந்த பிளான்ல ஜெயிச்சிடலாம்னு 1008 பிளான போடுறோம். கடைசியில இந்த இசை எல்லாத்தையும் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுறாளே. என்னப்பா அது, இசை கூப்பிட்டா யாரும் வர்ற மாதிரியே தெரியலையே. வருவாங்க ரகம், கண்டிப்பா வருவாங்க. இசையும் இலைய விரிச்சு போட்டு சாப்பாடு வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. வாசல்ல ஒரு ஏக்காக்கா கூட வரல. இதுக்கு மேல யாரு வர போறா? சிந்தாமணி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லன்னா மணி ஆச்சு, சாப்பாட்டு இலைய காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சொன்னேன். அதுக்காக எது வேணாலும் சொல்லுவியா? சுபத்ராவுக்கு குணமாகணும்னு இசை அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு பண்றா. ஆனா நீ நேத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, அத்தை ஒரு ஹெல்ப் கூட பண்ணலப்பா. உன் அத்தை எப்படிமா பண்ணுவா? சுபத்ரா இவள ஒரு வேலையும் செய்ய விடாம சொகுசா கெடுத்து வச்சிருக்காளே. சிந்தாமணி, இப்ப தெரியுதா மாப்பிள்ளையே உன துபாய் கூப்பிடாம இருக்காருன்னு? கடவுளே, நல்ல நேரம் முடிய இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள யாராவது வந்துடணும். இசை